அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வருட ராகு திசை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சிம்ம ராசி, சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு இது 5வது ராசி சிம்ம ராசி. அதில் 3 நட்சத்திரம் வரும். மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் வரும். மக நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கேது திசை நடக்கும். 2வது சுக்கிர திசை 20 வருஷம் நடக்கும். 3வது சூரிய திசை நடக்கும் 6 வருஷம். 4வது சந்திர திசை 10 வருஷம் நடக்கும். 5வது செவ்வாய் திசை 7 வருஷம் நடக்கும். 6வது உங்களுக்கு கிட்டத்தட்ட 6வது திசையே ராகு திசைங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு 40-45 வயசு மேலாம் தாண்டிடும். 45 வயசு மேலே 40-45 வயசு மேலே உங்களுக்கு தாண்டிடும். அது நீங்கள் என்ன நட்சத்திரம், மகம் 1ஆம் பாதமாக இல்லை கடைசி பாதத்தில் பிறந்திருக்கீங்களா, அதுக்கு அந்த மாதிரி பலன் மாறுபடும். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே சுக்கிர திசை, 2வது அவங்களுக்கு சூரியன் ஒரு 6 வருஷம் திசை நடத்தும். 3வது சந்திர திசை வரும் உங்களுக்கு. 4வது செவ்வாய் திசை, 5வது ராகு திசை உங்களுக்கு வந்துடும். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே சூரிய திசை, 2வது சந்திர திசை, 3வது உங்களுக்கு சூரிய திசை வரும். 4வது உங்களுக்கு ராகு திசை வந்துடும். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. சரிங்களா? இந்த ராகு திசை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வராதுங்க, ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு தான் வரும். அது குறிப்பிட்ட இந்த மக நட்சத்திரக்காரங்க, இந்த பூர நட்சத்திரக்காரங்க, உத்திர நட்சத்திரக்காரங்க டெஃபினட்டாக ராகு திசை வரும். அதாவது அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி. ஒரு சில பேருக்கு முன்னாடியே வரும், ஒரு சில பேருக்கு 35-40 வரும், ஒரு சில பேருக்கு 45 வயசுக்கு மேலே வரும், ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஏஜில் வரும். இதில் மாற்றமே கிடையாது. அப்படி தான் இருக்கும். அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி என்ன பாதத்தில் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதல் குறைவாக அந்த தசா புத்தி அவங்கள இயக்கும். அதுதான் விஷயமே. அந்த கிரகங்கள் மீறி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அந்த கிரகங்கள் தான் அவங்களை ஆட்டி படைக்கும் மனுஷனை. நல்லதோ கெட்டதோ, தொடர்ந்து நல்லது நடக்குது, அந்த கிரகம் தான் காரணம். தொடர்ந்து கெட்டது நடக்குது, அந்த கிரகம் தான் காரணம். ஏன்னா நவகிரகங்களோட தாக்கம் தான் மனுஷனோட உடம்புல முழுமையாக இயங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த நடக்கக்கூடிய இந்த தசாநாதனும் புத்திநாதனும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஜாதகர் தப்பிச்சுக்குவாங்க. பாவகிரகங்களோட தசா புத்தி, பாவிகளோட சேர்ந்த தசா புத்தி நடக்கும்போது தான் ஒரு கொடூரமான சில விஷயங்கள், கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அதுவும் இந்த ராகு திசை வந்து ஆள் ஒரு சில பேர் இல்லாமல் போகிறவங்களாம் இருக்காங்க. இருக்கிற இடம் தெரியாமல் போவாங்க. தொழிலிருந்து இப்போ தொழில் பண்ணி நல்லா கோடீஸ்வரனாக வாழ்ந்தவங்கள பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போவாங்க. நல்லா வீடு கட்டி நல்லா சொகுசாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்க பார்த்திங்கன்னா ஆள் அட்ரஸ் இல்லாமல் போவாங்க. தலைமுறை வாழ்க்கை வாழ்கிறது, கடனால் ஊரை விட்டு போகிறது, எல்லாமே இந்த ராகு திசையில் தான் நடக்கும். அப்போ இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு, பூர நட்சத்திரக்காரங்களுக்கு, உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கூடிய ராகு வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் எந்தெந்த அமைப்பு கொடுக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ராகு இயற்கை பாவகிரகங்க, அது இருக்கிற இடத்த போல் செயல்படும். இப்போ ராகு வந்து சுக்கிரன் வீட்டில் இருந்து சுக்கிரனாக வேலை செய்யும். குருவோட வீட்டில் குரு மாதிரி வேலை செய்வார். சனி வீட்டிலேருந்து அவர் சனியை போல் வேலை செய்வார். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் வீட்டிலேருந்து சூரியன் போல் வேலை செய்வார். சந்திரன் வீட்டிலேருந்து சந்திரனாக மாறிடுவார். அதுதான் ராகுவோட வேலை. பச்சோந்தி கிரகம். ராகு கேது வந்து பச்சோந்தி கிரகம். ராகு எங்கே இருக்காரோ அதுக்கு 180 டிகிரி கேது இருப்பார். கேது எங்கே இருக்காரோ அதுக்கு 180 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ராகு இருப்பார். ஒன்றா நல்லது பண்ணும், இல்லை கெட்டது பண்ணுங்க. அதுதாங்க ராகு கேதோட வேலை. அந்த ராகு வந்து 18 வருஷம் திசையை நடத்துங்க. சரிங்களா? கேது கூட 7 வருஷம் தான் திசை வரும். அது எல்லாத்துக்கும் வராது. ஆனால் ராகு திசை டெஃபினட்டாக அந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு, மகம், பூரம், உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக ராகு திசை வந்தே தீரும். அதாவது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா லக்னத்திலே ராகு இருக்கும். பேராசை பிடிச்சவங்களாக இருப்பாங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கும். திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. அந்நிய நபர்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. வேற்று மதம், வேற்று ஜாதி பையனோ இல்லை பொண்ணையோ கல்யாணம் பண்ணவங்களா இருப்பாங்க. இல்லை லவ் மேரேஜ் பண்ணவங்களா இருப்பாங்க. 7ல் ராகு இருக்கவங்க. திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு குறை, சாட்டிஸ்ஃபைடு எல்லாம் போகிறது, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாமே இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு தாங்க. தாம்பத்திய வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் போகிறது, வழித்தவறி போகிறது, வேற ஒரு தொடர்பு ஏற்படுத்துறது, இதெல்லாமே இந்த 7ல் இருக்கிற ராகு அந்த ராகு திசையில் கண்டிப்பாக கொடுக்கும். அது கிட்டத்தட்ட 40 வயசானாலும் ஒரு சில பேருக்கு கொடுக்குது. அது என்ன காரணம்னா 7ஆம் இடத்துல இருக்கிறவங்க அன்சாட்டிஸ்ஃபைடு சில விஷயங்களை கொடுக்கும். கண்டிப்பாக 5ல் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு அந்த பெண் குழந்தை யோகத்தை கொடுக்கும். பொதுவாக 5ல் ராகு இருந்தால் பெண் வாரிசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்துரும், பெண் குழந்தை கொடுக்கும். பூர்வீகத்தில் சில பிரச்சனை, பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீக அனுபவிக்க முடியாமல் போகிறது, இதெல்லாமே 5ல் இருக்கிற ராகு கொடுக்கும். ஆனால் 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா தோஷத்தை கொடுக்கும். ராகுக்கு உகந்த இடம் வந்து 3ஆம் இடம் தான். 3, 6, 10, 11. அது இந்த 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 4 இடத்துல முக்கியமான 2 இடம்னா அது 3ஆம் இடமும் 11ஆம் இடம் தாங்க. இதுதான் ஒரு சிறந்த ஒரு இடம் ராகுக்கு வந்து. அது வந்து இந்த ராகு வந்து மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இந்த 3ஆம் இடமாவோ உங்கள் லக்னத்துக்கு அவர் 11ஆம் இடமால வந்துட்டாருன்னா கண்டிப்பாக இந்த ராகு திசையில் மிகப்பெரிய செல்வந்தராக ஜாதகர் மாறிடுவார். மிகப்பெரிய பணக்காரனாக மாறிடுவார். அதில் சந்தேகமே கிடையாது. அது நிறைய ஜாதகத்தை பார்க்க முடியுது. கோடீஸ்வரர் அவங்க ஜாதகமெல்லாம் பாருங்கள், இந்த ராகு திசையில் தான் 40-45 வயசுக்கு மேலே பாருங்கள் நல்லா இருப்பாங்க. அது வரைக்கும் கஷ்டம் இருக்கும் அவங்களுக்கு. 35-40 வயசு வரைக்கும் போராடிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது, பிஸ்னஸ் பண்ணுவாங்க, டெவலப் ஆயிடுவாங்க. இல்லை கூட்டு தொழில் பண்ணுவாங்க, டெவலப் ஆயிடுவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மனைவி வந்ததுக்கப்புறம் ஜாக்பாட் அடிக்கிறது, எல்லாமே இந்த ராகு திசையில் தான் நடக்கும்.
இது எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் இருக்குது. அதில் முக்கியமான நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரம் தான். சிம்மராசிக்கு கண்டிப்பாக அந்த ராகு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ராகு திசை ஒன்றா நல்லது பண்ணும், இல்லை கெட்டது பண்ணும். உங்கள் பிறப்பு ஜாதத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். முக்கியமாக 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக ஜாக்பாட் ராகு தான் அது. 6ஆம் இடத்துல கூட ராகு இருக்கலாங்க. 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் கூட அது நல்ல கிரகத்தோடு சேர்ந்துருச்சுன்னா ராகு வந்து சில நல்ல விஷயமா நல்ல பலனை கூட கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் பாவகிரகங்களோட சேர்ந்தாருன்னா தீராத கடன், தீராத நோய், தீராத பகை, தீராத பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே இந்த ராகு திசை பாவகிரகங்களோட சேர்ந்தால் கண்டிப்பாக கொடுக்கும். சுபகிரகங்களை சேர்ந்த ராகு வந்து கண்டிப்பாக கெடுக்க மாட்டார், நல்ல விஷயங்கள் தான் கொடுப்பார். ஒரு சில பேருக்கு 10ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்பட்டிருக்கும் பாருங்கள். தொழிலே இல்லாமல் பண்ணுவார் ராகு. தொழில் பண்ண முடியாது, எத்தனை தொழில் பண்ணால் மாறிட்டே இருப்பாங்க. ஒரு 3 நாள் தொழில் மாறுறவங்களாம் பாருங்கள் இந்த 10ல் ராகு சம்மந்தப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. அடிக்கடி தொழிலை மாற்றுறது, வளர்ச்சி இல்லாமல் போகிறது, முன்னேற்றம் இல்லாமல் போகிறது, தலகுமிஞ்சு நிற்கிறது, அந்தஸ்து கௌரவமெல்லாம் கெட்டு போகிறது எல்லாமே இந்த 10ல் தனிச்சிருக்கிற ராகு பாவகிரகங்களோட சேர்ந்த ராகு நிச்சயமாக கொடுப்பார். சுபகிரகங்களோட சேர்ந்த ராகு என்ன பண்ணுவார், குருவோட ஒரு சில பேருக்கு 10ல் ராகு இருக்கும், குருவோட சம்மந்தப்பட்டிருக்கும், சுக்கிரனோட சம்மந்தப்பட்டிருக்கும், எங்கேயாவது வளர்பிறை சந்திரனோட தொடர்பெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ராகு திசை பெரிய பணக்காரனாக மாறிடுவாங்க. கெட்டது நடக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும், நல்லது நடக்கிற மாதிரி அப்படியே வர்ற மாதிரி வந்து கெட்டது நடக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படியே பாசிட்டிவாக நல்லது நடக்கிற மாதிரி போயிடும். 18 வருஷம் அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் மெல்ல 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்படுவாங்க, அப்படியே ஸ்மூத்தாக போயிடுவாங்க. அப்படியே 18 வருஷத்தில் 3 வருஷம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், 15 வருஷம் நல்லா இருப்பாங்க. இது அந்த சுபகிரகங்களோட தொடர்பு இருக்கிற அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும். ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. லக்னத்தில் இருக்கிற ராகு பேராசை கொடுக்கும். அதேமாதிரி 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பொய் பேச வைக்கும். பொய் பேச வைக்கிறது, இந்த ட்ரிங்க்ஸுக்கு, இந்த மது போதைக்கு அடிமையாகிறது, அந்த போதை பல வஸ்துக்கள் போதை பயன்படுத்துறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பாவகரங்களோட வீட்டில் இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுப்பார். 2 திருமணம் பண்ணுறது, 2க்கு மேற்பட்ட திருமணம் அமைகிறதெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு அந்த 2ல் இருக்கிற ராகு தாங்க கொடுக்குறாரு. அது இருக்கிற மற்ற கிரகத்தையும் நம்ம பார்க்கணும், யார் சேர்ந்துருக்காங்க, யார் பார்த்துருக்காங்க, எந்த பிளானட்டோட கன்ஜெக்ஷனில் இருக்குது, இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். பொதுவாகவே ராகுக்கு வந்து 12ஆம் இடம் நல்ல ஒரு இடம். 12ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு, வெளியூர் பிரயாணம் இதெல்லாம் கொடுத்துருவார். 8ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது, கொஞ்சம் டேஞ்சரான அமைப்பு. ஆயுள் கொஞ்சம் குறையும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 வருஷம், அதாவது 120 வருஷத்தில் 30 வருஷம் 40 வருஷமெல்லாம் குறையிறதெல்லாம் அந்த 8ல் இருக்கிற ராகு தான். ஏன்னா 8ல் ஒரு சில பேருக்கு ராகு இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் கூட சுக்கிரன் உட்காந்துருப்பார், இல்லை குரு உட்காந்துருப்பார். அது கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடும், ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுபகிரகங்களோட இருக்கிறனால பெருசாக கெடுபலன்னு பண்ண முடியாமல் அப்படியே பாசிட்டிவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் பாவகிரகங்களோட சேர்ந்த ராகு, இப்போ ராகு கூட சனி ஒருத்தர் சில பேத்துக்கு இருப்பார், ராகு கூட செவ்வாய் இருப்பார், ராகு கூட சூரியன் இருப்பார். அந்த ராகு திசையில் பாருங்கள் மரணம் ஏற்படுற மாதிரிலாம் வரும். ஒரு சில பேர் 45-50 இறக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 8ல் ராகு இருக்கும், 8ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்பட்டிருக்கும். 9ல் ராகு இருந்தால் ராகு திசை வரும்போது தந்தையை பிரித்து வைக்கும், தந்தையோட கருத்து வேறுபாடு, தந்தை இல்லாமல் போகிறது இதெல்லாம் பண்ணும். 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க ஒன்றா அம்மா சின்ன வயசில் இல்லாமல் போகிறது, தாய் பாசம் கிடைக்காமல் இருக்கிறது, இல்லை அம்மா வந்து ராகு திசையில் வந்து தவறி போகிறதெல்லாம் அந்த 4ல் இருக்கிற ராகு ஏற்படுத்தி கொடுக்கும். பாவகிரகங்களோட சேர்ந்த ராகு மட்டும்தான். சுபகிரகங்களோட சேர்ந்த ராகு கண்டிப்பாக கெடுக்கவே கெடுக்காது. 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பிடிவாதக்கார குழந்தை பிறக்குங்க. 5ல் இருக்கிற ராகு பாருங்கள் குழந்தை பிடிவாதக்கார குழந்தையாக தான் இருக்குங்க, சொன்னபடி கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 5ல் இருக்கிற ராகு பெண் குழந்தை வாரிசை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ல் ராகு இருக்கவங்களாம் பாருங்கள் ஏதோ ஒரு அபார்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒன்றா குழந்தை பிறந்து இருக்கிறது, வயிற்றில் அழிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 5ல் இருக்கிற ராகு தான். 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா அபாரமான வளர்ச்சி கொடுக்குங்க. நிறைய பேருக்கு வந்து 11ல் ராகு இருந்து 3ல் ராகு இருக்கவங்க தான் பெரிய கோடீஸ்வரனாக மாறி இருக்காங்க. அதனால் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், இந்த ராகு வந்து உங்களுக்கு இப்போ திசை நடத்திட்டு இருக்காரா, 40 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, அதில் அதுக்குள்ளே இருக்கீங்களா, இப்போ ராகு திசை வரப்போதா, இல்லை இனிமேல் தான் வருமா, இல்லை நடந்துட்டு இருக்கா, இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஏன்னா ராகு இருக்கிற இடத்த வீட்டு அதிபதி போல் செயல்படுவார். நீங்கள் என்ன லக்னம், ஃபஸ்ட்டு லக்னம் என்ன லக்னம்னு பார்க்கணும். ராசி சிம்ம ராசி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு சில பேருக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னமாகவே இருப்பாங்க, அது ரொம்ப ரேர், எல்லாத்துக்கும் கிடையாது. ஒரு சில பேர்த்துக்கு அப்படி வரும். மற்ற லக்னமெல்லாம் மாறும், மேக்ஸிமம் லக்னம் மாறும். அது நீங்கள் என்ன லக்னம், என்ன அமைப்பில் இருக்கீங்க, நட்சத்திர பாதம் என்ன, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன, ராகு இப்போ வந்துட்டுருக்கா, வரப்போகிறாரா, இல்லை நடந்துட்டு இருக்கா ராகு திசை அப்படின்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 18 வருஷம் ராகு திசை வந்து ஒன்றா ஒரு கோபுரம் வச்சு ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக மாற்றும், மிகப்பெரிய பணக்காரனாக மாற்றும், வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஒரு சில பேருக்கு ராகு வந்து அப்படியே கீழே சரிக்கும். 40 வயசு வரைக்கும் நல்லா இருந்தவங்களா 45லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 60, 49, 60 வயசு வரைக்கும் அப்படியே கீழே சரிச்சுடும். இதுதான் இந்த ராகுவோட வேலை. அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கார், என்ன அமைப்பில் இருக்கார், யாரோட சேர்ந்துருக்காங்கன்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி.